இன்னைக்கு திருமண வரம் கொடுக்கும் ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே ரகசிய உண்மைகள் சேனலில் திருமண வரம் கொடுக்கும் கோவில்கள், திருமண வரம் கொடுக்கும் பதிகங்கள், பாசுரங்கள் இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி ஒரு பதிவு தான் இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு, திருமணஸ்தானத்தில் சனி, கேது, களத்திர காரகன் சுக்கிரன் 3ல். இந்த ஜாதகம் என்கிட்ட வரும்போது நாங்கள் ரொம்ப வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், வரன் அமையவே இல்லை, ஏதாவது பார்த்து வழி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் பிரச்சனை, பாதி பேருக்கு திருமணம் ஆகி அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இல்லையா? அப்படி உங்களுக்கும் கூட திருமண வரம் அமையவே இல்லை, ரொம்ப வருஷமாக வரன் அமையாமல் தாமதமாகிட்டே இருக்குது அப்படின்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று, மிக முக்கியமாக இதுவே பெண் ஜாதகமாக இருந்தால் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்களுள் ஒன்று பசுமலை முருகன் கோவில். இது எங்கே இருக்குன்னா செஞ்சி பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். இப்போ திருத்தணியில் சூரசம்ஹாரம் கிடையாது இல்லையா? திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய அந்த சூரசம்ஹாரத்தை தொலைக்காட்சிகளில் நேர்முக வர்ணனை செய்கிற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. எல்லா முருகன் கோயில்லையும் சூரசம்ஹாரம் நடக்கும். ஆனால் திருத்தணியில் சூரசம்ஹாரம் நடக்காது. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலேனார் அருணகிரியார். எப்படி திருத்தணியில் சூரசம்ஹாரம் கிடையாதோ அதே மாதிரி தான் இந்த பசுமலை முருகன் கோவிலையும் சூரசம்ஹாரம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருமண வரத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானாக திகழ்கிறார். அதனால யாருக்காவது திருமணம் தாமதமாகிட்டே இருக்கு, சீக்கிரமா திருமணம் நடக்கணும் அப்படின்னா வாய்ப்பு உள்ளவர்கள் ஒரு முறை செஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமலை முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.